டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். அண்மை செய்தியை பார்க்கிறோம். காவிரி டெல்டா பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க புதிதாக எந்த உரிமமும் வழங்கவில்லை என தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காவிரி டெல்டா பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க புதிதாக எந்த உரிமமும் வழங்கப்படவில்லை என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். முகேஷ், யார் தொடுத்த வழக்கில் இவ்வாறு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க? நீதிமன்றம் இதுல என்ன சொல்லியிருக்காங்க? இந்த வழக்கு 2019ஆம் ஆண்டு தொடரப்பட்ட வழக்கு. காவிரி டெல்டா பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை அமல்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று மார்க்ஸ் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக தலைமை நீதிபதி அமர்வில் நிலுவையில் இருந்து வந்தது. கடந்த வாரம் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கர் புர்வாலா மற்றும் நீதிபதி பரத் சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய பெட்ரோலியத்துறை மற்றும் வேளாண் துறை அமைச்சகம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் தமிழக அரசு உரிமம் வழங்காதால் காவிரி டெல்டா பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டம் ஒதுக்கப்பட்ட எந்த பணியும் துவங்கப்படவில்லை. அதே குறிப்பாக 2020ஆம் ஆண்டு தமிழக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல மேம்பாடு சட்டத்தின் கீழ் இந்த பகுதி வருவதால் எரிவாயு எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டது. அதே போல தமிழக அரசு தரப்புல காவிரி டெல்டா பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு இதுநாள் வரை எந்த ஒரு புதிய உரிமமும் வழங்கப்படவில்லை என்று திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டது. மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளின் விளக்கத்தை பதிவு செய்து கொண்ட நீதிமன்றம் மேற்கொண்டு இந்த வழக்கில் எந்த உத்தரவு பிறப்பிக்க தேவையில்லை என்று கூறி வழக்கை முழுமையாக முடித்து வைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். விக்னேஷ். முகேஷ், ஏற்கனவே இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா இருப்பதனால அங்கே ஏற்கனவே அனுமதி என்பது கொடுக்க மாட்டாங்க. இப்போ மனுதாரர் தரப்புல என்ன அடிப்படையில் இப்போ இந்த வழக்கு அவங்க தொடுத்திருந்தாங்க? மனுதாரர் வழக்கு தொடரப்பட்டது இந்த வேளாண் மண்டலம் அறிவிப்பதற்கு முன்பாக தொடரப்பட்ட வழக்கு என்பதால் இந்த தகவலை நீதிமன்றத்தில் அரசுகள் பதிவு செய்திருக்கிறன. 2019ஆம் ஆண்டு இந்த வழக்கு தொடரப்பட்ட பொழுது வேளாண் இந்த குறிப்பிட்ட பகுதியில், அதாவது டெல்டா பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான திட்டத்தை செயல்படுத்துவதாக மத்திய அரசு ஒரு இடங்களை அறிவித்திருந்தது. அந்த இடங்கள்ல எடுப்பதன் மூலமாக நிலத்தடி நீர் பாதிக்கப்படும், விவசாயம் பாதிக்கப்படும், முற்றிலும் வேளாண் நிலைமை இல்லாத ஒரு மண்டலமாக மாறிவிடும் என்ற அச்சத்தின் மேல் இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தொடரப்பட்டு நீண்ட கால நிலுவையில் இருந்து இந்த 3 ஆண்டு கால இடப்பட்ட காலத்தில் மத்திய அரசு எடுக்கப்பட்ட முடிவு, மாநில அரசு எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் தான் தற்போது நீதிமன்றத்தில் இது வேளாண் மண்டலமாக இந்த வழக்கு தொடரப்பட்ட பிறகு அறிவிக்கப்பட்டது என்று விளக்கம் அளிக்கப்பட்டது. எனவே மனுதாரர் கோரிக்கை நிறைவேற்றும் பட்சத்தில் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்துள்ளதால் மேற்கொண்டு எந்த உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் 2019ஆம் ஆண்டு தொடரப்பட்ட இந்த வழக்கில் 2020ஆம் ஆண்டு தான் வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முகேஷ். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.